வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லலித் பேசுறேன். யூஸ்வலா ஃபாரின்ல இருக்காங்க. இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குவைத்துக்கு போயிட்டு வந்தப்ப இருந்தது என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் கோல்டு. அந்த கோல்டு வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இருக்கிற ஈரப்பதத்தை ஃபுல்லா எடுக்குது. ரொம்ப ஹீட்ல இருந்தா நம்ம உடம்புல இருக்கிற மாய்ஸ்சர் எடுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு வந்து நம்ம உடம்பு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்குது. அப்படியே வறட்சியா கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கலனா இல்லை க்ரீம் லோஷன்ஸ் எதுவும் போடலன்னா ரொம்ப வரவரன்னு இருக்க மாதிரி இருக்கு அந்த ஸ்கின். சரி, இது வந்து கையில தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லாம் அவ்வளோ ட்ரை ஆச்சுங்க. எப்படா இந்தியா வரும், எப்படா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேய்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அங்கே போனப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ துபாயிலே இருக்காங்க, விண்டரில் வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லி வருவாங்க. இப்போ கூட என்கிட்ட வந்து யூஎஸ், யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து ரொம்ப பொடுகு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்கிட்ட அதே மாதிரி ஒரு மதர் ரொம்ப கன்சர்னோட பொடுகு நிறைய இருக்குது தலையில். மோஸ்ட்லி ஃபாரின்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த பொடுகு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக பொடுகு வந்து ஒரு ஈஸ்ட் காஸ் பண்ணுது. இப்போ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், அதாவது புஞ்சைகள், கிருமிகள்னால வரக்கூடியதில் ஈஸ்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் கிருமி. அதில் வரக்கூடியது மலாசிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட் தான் இந்த பொடுகை காஸ் பண்ணுது. நம்ம தலையில் வைக்கிற இது நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நிறைய சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸில் இப்போ ஆங்கில மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து எண்ணெயே வைக்காதீங்க, உங்கள் தலையிலே கூட எண்ணெய் சுரக்குது, அந்த ஈஸ்ட் வந்து அந்த எண்ணெயை சாப்பிட்டு ரொம்ப வளரும், ஸோ அப்ளை பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் காலமாக வந்து கிருமி நாசினியாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. தேங்காய் எண்ணெய் வந்துட்டு உடம்புல, கை காலில், புண்ணில், தோலுக்கெல்லாம் தடவுறது. எங்கள் தாத்தாலாம் ரொம்ப வருஷமாக வந்து குளிச்ச உடனே கை காலுக்கு எண்ணெய் தருவாங்க, முட்டிலெல்லாம் எண்ணெய் தருவாங்க தேங்காய் எண்ணெய். ஸோ தட் அந்த எண்ணெய் தடவிட்டே இருந்தால் மூட்டு தேய்மானம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு சயின்டிஃபிக்காக உண்மைன்னு தெரியாது, பட் தேங்காய் எண்ணெய் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஸ்கின் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தேங்காய் எண்ணெயில் ஹோமியோபதியில் ஒரு மெடிசன் இருக்குது, ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது வந்து சோளக்கதிர் மேலே வளரக்கூடிய ஒரு கிருமி தான், அதுலேருந்து தயாரிக்குது, உஸ்டிலாகன்னு சொல்லிட்டு. அதை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து நல்லா குலுக்கிட்டு வச்சுட்டு, இந்த படத்தாமரை, எக்ஸிமா, சோரியாசிஸ் எது இருந்தாலும் தொடையில், அவங்களுடைய கர்ப்பவாயில், ஆண்கள்ல ஆண் உறுப்பில், அவங்க உடம்பு ஃபுல்லாமே யூஸ்வலாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, தேங்காய் எண்ணெய், லிக்விட் பேரஃபின் என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பாடியில் அந்த கிருமி நோய் தொற்று வளராமல் இருக்க உதவும். இது ஒன்று. ஹோமியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. இது வந்து பொடுகுக்கு நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மருந்து. இது வந்து இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி. இந்த கிருமியோலேருந்து எடுக்கிற இந்த மெடிசன் அது வந்து ஒரு புஞ்சை வகைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புஞ்சை வகையிலேருந்து தயாரிக்கிற ஒரு மருந்து தான் ஹோமியோபதியில் பேடியாகான்னு சொல்லுவோம். அந்த பேடியாகான்ற மருந்து வந்து என்ன மாதிரி ஸ்கின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பேர் வந்து ராகட். இந்த மாதிரி வாயெல்லாம் வெடிச்சுக்குதுல, ரொம்ப பனி பிரதேசத்தில், ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெடிச்சுக்குதுன்னு சொன்னால், அதே மாதிரி இது பேர் ராகட்ஸ். இது வந்து அப்படியே பாலமாக காலெலாம் கூட வெடிச்சுக்கும், லிப்ஸ் எல்லாம் வெடிச்சுக்கும். ஒரு மாதிரி குளிர் டைமில் நம்ம வாய் சுற்றி வேஸ்லின் அப்ளை பண்ணுவீங்களா மேம் நீங்கள்லாம், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே இது பெஸ்ட் மெடிசன். இது வந்து ஹோமியோவில் ரொம்ப நல்ல மருந்து. இன்னும் இது வந்து நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்க கூடாதுங்க. இது என்ன பவரில் கொடுக்கணும், 30 பவரா, 200 பவரா, 1M பவரான்னு டாக்டர் தான் முடிவெடுக்கணும். நான் தான் முடிவெடுக்கணும், இல்லை நீங்கள் பார்க்குற உங்களோட குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் முடிவெடுக்கணும். எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், எவ்வளோ ரிப்பீட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் தவிர இதை நீங்களா செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. இன்னொன்று ஃப்ரெக்கல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃப்ரெக்கல்ஸ் வந்து என்ன இப்படி இருக்கும் முகத்துலலாம், அந்த கருப்பாக மங்கு வேற, ஃப்ரெக்கல்ஸ் வேற. மங்குன்றது வந்து ரவுண்டாக எப்படி இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம்? நிறைய லேடிஸ்க்கு இங்கே இருக்கும், பிளாக்காக ரவுண்டாக இருக்கும், அது க்ளோயாஸ்மான்னு சொல்லுவோம். ஃப்ரெக்கல்ஸ்ன்றது சின்ன பிள்ளைகளுக்கே நிறைய மச்சம் மாதிரி டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரும் ஃபேஸில், இந்த மாதிரி. அப்புறம் டேண்ட்ரஃப். இது வந்து ஹேர் ஆயிலாகவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். எப்படின்னா, இதுக்கு நான் ஒரு 3-4 காம்பினேஷன் டேண்ட்ரஃப் கொடுக்குறதுல ஒன் அமாங் த மெடிசன் தான் இது. இப்போ நீங்கள் பேடியாகா மெட்டீரியா மெடிக்கான்னு போட்டிங்கன்னா, அந்த புக்கில் லிட்ரேச்சர் எடுத்து கூகுளில் பார்க்கும்போது அதில் டேண்ட்ரஃப்னு கொட்டை எழுத்தில் இருக்கும். பட் அது ஒன்று இவங்களுக்கு வேலை பார்க்கலாம், ஒன்று இவங்களுக்கு இல்லாத மருந்தாக இருக்கலாம். ஒரு 10 மருந்தில் ஒன் ஆஃப் த மெடிசன் தான் பேடியாகா. ஆனால் டேண்ட்ரஃப்க்கு ஒரு 20-30 மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எது நான் அந்த பேஷண்ட் சூஸ் பண்ணுறேன்றதை பார்க்கணும். இப்போ இந்த மருந்து வந்துட்டு
நீங்களாக வாங்கி யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு டோசேஜ் தெரியாது, பொட்டன்சி தெரியாது. ஸோ குவாலிஃபைட் டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள். இது எல்லாமே இப்படி இருந்தால் நான் பாட்டுக்கு ரொம்ப நாள் இது வரைக்கும் கஷ்டப்படணும், இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க. உள்ளார சாப்பிட்றதுக்கு மருந்து இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா க்யூர் பண்ணும். இந்த மலாசசியான்றது வந்து ஒரு ஈஸ்ட்டாக, அந்த ஈஸ்ட்டை கொல்றதுக்கான மருந்து தான் இது. அதை கிருமியவே கொன்னுட்டா அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகலாம். பொடுகு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெளியில் லோஷன்ஸ் இது அப்ளை பண்ணாலும் திரும்பியும் அது யூஸ் பண்ணுறது நிப்பாட்டினா திரும்பி வரும். உள்ளார மருந்து சாப்பிட்டு என் இம்யூன் சிஸ்டம் இது பண்ணி அந்த கிருமியே நான் கொண்டுட்டேன், நானே வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிட்டேன்னா எனக்கு அதுலேருந்து நிரந்தர விடுதலை தானே. ஸோ இது வந்து ஒரு 30 சொட்டு ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறது, இது ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஹேர் ஆயில் காம்பினேஷன்ஸ் என்னோட காம்பினேஷன்ஸ். அதில் என் கிளினிக்கில் வாங்கின எல்லாருக்குமே தெரியும், டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பொடுகே இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். வெளியே மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானா ஒரு 3-4 மாதம் உள்ளார சாப்பிட்டு அந்த கிருமியை க்யூர் பண்ணி ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு அது நீங்கள் ஸ்கேல்ப் சோரியாசிஸ்லேருந்து, டேண்ட்ரஃப்லேருந்து, ட்ரை ஸ்கின்லேருந்து, எக்ஸிமாலேருந்து, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் தனியாக தருவேன், படத்தாமரைக்கு தனியாக வேறு மாதிரி எண்ணெய் கொடுப்பேன், பிளெயின் ஹேர் ஆயில் ஒரு மாதிரி தருவேன், ஒயிட் ஹேர் ஆயில் வெள்ளை முடி இருக்கவங்களுக்கு ஒரு ஹேர் ஆயில் தருவேன். ஸோ டிபெண்ட்ஸ் எந்த பேஷண்ட்டுக்கு எது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணும்போது நிரந்தரமாக இந்த விஷயத்துலேருந்து தீர்வு வரும். அப்போ ரொம்ப கவலையாக இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இதெல்லாம் லைஃப் டைம் இருக்க தான் செய்யும், இது யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும், இது இருக்க தான் செய்யும், நீங்கள் இருக்கிற கண்ட்ரி, நீங்கள் இருக்கிற நாடுன்னு சொன்னாங்கன்னா இல்லை. எந்த நாட்டில் எந்த வெப்பநிலையில் இருந்தால் கூட உள்ளார மருந்து சாப்பிட்டு ஒரு விஷயத்தை குணமாக்கிக்கலாம். வெளியே அப்ளை பண்ணால் டெம்பரவரியாக இருக்கும், அப்ளை பண்ணதை ஸ்டாப் பண்ணால் திரும்பி வரும். ஸோ நீங்கள் உள்ளார ஒரு 3 மாதம் சாப்பிட்டு நீங்கள் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெறும் டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் கலெக்ட் பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப் இல்லாதவங்க யூஸ் பண்ணிவிட்டு எதுவும் பிரச்சனை வருமானா வராது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நீங்கள் பாப்பாக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்க, 300 ml தேங்காய் எண்ணெயில் இந்த மருந்தை ஊற்றி நல்லா குலுக்கிட்டு வச்சிடணும். தலைக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் எடுத்து லைட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணிக்குள்ள வச்சு சூடு பண்ணும். லைட்டாக வார்ம் ஆனப்புறம் வெது பண்ணப்புறம் காட்டனில் தொட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும். டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக போயிடும். 1 சென்டிமீட்டருக்கு 6 புது முடி முளைக்கும். நல்ல திக்கான ஹேர்ஸ் வரும். ஒரு முடி கூட கொட்டாது. இப்போ பாப்பாக்கு இவ்வளோதான் இருக்குது லென்த்து, ஹெல்த்தியாகவும் இல்லை, நல்லா நீளமாக வளரும். இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தலைக்கு குளிக்கும்போது டேரெக்டாக ஷாம்போ ஷேக்காவோ தலையில் போடாமல், இப்போ சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இல்லை, ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணியில் சீயக்காய் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஒரு பேக் மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ரின்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா பட்டு போல் வந்துடும். நான் யூஸ்வலாக எப்படி சொல்வேன்னா, ஒரு 2 வாழைப்பழம் எடுங்க, நடுவில் இருக்க விதையை விட்டுருங்க, சைடில் மட்டும் கத்தியில் சீவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தலையில் ஒரு பேக் மாதிரி நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டு போய் குளிச்சிங்கன்னா முடி வந்து ஸ்பா பண்ண மாதிரி இருக்கும். தலைக்கு குளிச்ச தலைக்கு நான் எப்பவுமே பீட்ரூட் அப்ளை பண்ணுவேன். பீட்ரூட்டை சும்மா 2 அரைச்சிட்டு தலை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சு சும்மா அலசுவேன், வேவியாக இருக்கும். இப்போ இவகிட்ட சொன்னால நாளைக்கு நான் போட வேண்டிய பேக், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் 4 ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து அரைச்சிட்டு தண்ணிக்குள்ள வச்சு வார்ம் பண்ணிடுவேன். ஏன்னா சின்ன வெங்காயம் சளி பிடிக்கும் இல்லையா, வார்ம் பண்ணிவிட்டு அது தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் அலசிடுவேன். ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன், அதை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகே. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது ஒன்று. அப்புறம் வேற என்ன பாப்பா கேட்டீங்க, அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் 100 கிராம், ஓமம் 50 கிராம் வறுத்து பொடி பண்ணிட்டு 1/4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் சுடுதண்ணிக்கு, இந்த அளவு சுடுதண்ணிக்கு 1 டீஸ்பூன் கலந்துட்டு குடிச்சிடணும். இது உங்களுக்கு கர்ப்பப்பை கட்டி கரையாம. இது வந்து ரெகுலராக குடிக்கிறீங்க. சப்போஸ் ப்ளீடிங் ஓவராக போதும், ஏன்னா கருஞ்சீரகம் ஓவர் ப்ளீடிங் காஸ் பண்ணும். பீரியட்ஸே வராதவங்களுக்கு, மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து, கருஞ்சீரகம். ஸோ ஆனால் அது ஓவர் ப்ளீடிங் காஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு கம்ஸில் ப்ளீட் ஆகுதுனாலோ அது வந்து பிளட் தின்னர், அதை எடுத்துகிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வராது, பிளட் எங்கேயும் கிளாட் ஆகாது. ஆனால் மாதவிடாய் ஆகிற பெண்களுக்கு, அதனால தான் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா நம்ம பிளட்டு கொயாகுலேட்டே ஆகாது. 100 ஆம்பளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஒரு பொம்பளைக்கு வராது. ஏன்னா ஆண்களுக்கு தான் பிளட்டு கொயாகுலேட் ஆகும். அதனால நிறைய இதுக்கப்புறம்லாம் சைடு எஃபெக்டில் மாரடைப்பு வருதுலாம் பயப்படுறாங்க. கருஞ்சீரகம் சாப்பிட்டா மாரடைப்பே வராது. லேடிஸ்க்கு ரெகுலராக பிளட் லீக் ஆகுது, மாதம் தீட் ஆகும்போது. அதனால் நம்மளுக்கு கொயாகுலேஷன் பெரிய ப்ராப்ளம் வராது. அதனால நம்மளுக்கு பீரியட்ஸே ஆகாத லேடிஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மென்சஸ் டைமில் ஸ்டாப் பண்ணுங்கள். சப்போஸ் இது சாப்பிட்டாலே ஓவர் ப்ளீடிங் ஆனால் சாப்பிடாதீங்க. கருஞ்சீரகத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் கருஞ்சீரகம் சாப்பிட்டா இந்த கட்டி நல்லா குறையும் ஒரு திங். இன்னொன்று வந்து உங்களுக்கு வாழைப்பூ சொன்னேன்,
1 டம்ளர் மோருக்கு ஒரு வாழைப்பூ வாங்குங்க, ஒரு பட்டையில் 10 பூ இருக்கும், நடுவில் இருக்க நரம்பு எடுத்துருங்க, அதை அரைச்சி குடிங்க. 90 டேஸ் காலை வெறும் வயிற்றில் மோர்லேயோ, மோர் சளி பிடிக்கணும் சுடுதண்ணிலையோ கலந்து காலை வெறும் வயிற்றில் குடிங்க. அது குடித்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ளீடிங், நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான், ஓவர் ப்ளீடிங் ஆகாது. ஓவர் ப்ளீடிங் ஆகிறவங்களே டாக்டர்கிட்ட போய் நிறைய ஹார்மோன் மாத்திரை போடுறது பதிலாக காலையில் நைட்டு 2 நேரம் அதை குடித்தாலே ஒரு வாரத்தில் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். இயற்கையாக அப்படி நிப்பாட்டினா தான் நிரந்தரம். மாத்திரை போட்டு நிப்பாட்டினா அடுத்து மாத்திரை போட்டால் தான் நிற்கும், அப்புறம் மாத்திரை போட்டாலும் நிற்காது. ஃபஸ்ட்டு மாத்திரை போட்டால் நிற்கும், அப்புறம் மாத்திரைக்கு தான் நிற்கும், அப்புறம் மாத்திரைக்கு நிற்காது. ஸோ 3 phases கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணவே கூடாது. அவ்வளோதானே? ஓகே. ஏன்னா ஃபாரின்ல இருக்கீங்க, திருப்பி வர முடியாது இந்தியாவுக்கு. இது எல்லாருக்குமே தேவைப்படும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக இருக்கும். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கின் இதுக்கான நிரந்தர தீர்வு வந்து இன்டர்னல் மெடிசின்ஸ் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு மருந்துலேயே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருமானா அதுவும் ஆகாது. கான்ஸ்டியூஷனல் மெடிசன் ஒன்று இருக்குது, உங்களுக்கான மருந்து ஒன்று இருக்குது. இது ஒன் ஆஃப் த மெடிசன் தான். அதோடைய பவரும் பொட்டன்சி கூட டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். நான் என்ன பவரில் கொடுப்பேன்றதை நான் ரிவீல் பண்ண மாட்டேன், அது பேஷண்ட்ஸ்க்கு தான் கொடுப்பேன். எல்லா சீக்கிரட்டும் நான் சொல்லிட்டா அப்புறம் என்னோட பர்பஸ் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் நான் கண்டுபிடிக்கிறேன், படித்து தெரிஞ்சுக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி கொடுத்து பார்த்து ரிசல்ட் பார்க்குறேன். அதனால் எல்லாமே ரிவீல் பண்ணக்கூடாது. லவ் யூ ஆல். நன்றி.